திரு சையத் முகமது அவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம். செல்வி திருமதி விஜயஸ்ரீ கனகராஜ் அவர்கள் அப்ரூவ்டு ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ட்ரஸ்டி அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம். மற்றும் நம் பள்ளியின் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். தமிழ்தாய் வாழ்த்து. சிறப்பு பள்ளி நிறுவனர் கணேஷ் நாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய விஜயலட்சுமி கணேஷ் அவர்களுக்கும் மற்றும் பிற ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு இப்படி சிறப்பு குழந்தைகளுக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், எதுவுமே கிராமத்துக்கு பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்ம தான் வந்து கூலி வேலை பார்க்குறோம், நம்ம குழந்தைங்கள வந்து ஒரு நல்ல ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து மனசு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான குழந்தைங்களே இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வேலைக்கே போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முன்னாடி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கவுன்சில் பதிவு பண்ணிட்டு இருந்தா சீனியாரிட்டி அடிப்படையில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து தேர்வு எழுதிதான் போகும், அரசு தேர்வு எழுதிதான் போகும். அரசு தேர்வு எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லா விதமான கேட்டகரியிலையும் எக்ஸாம் எழுதினாலும் உண்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு இது வந்து இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கேட்குற மனநிலைமையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கூட நாங்கள் வந்து ஆஃபீஸ் வரணும்னு தான் அவசியம் கிடையாது. அது வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்தாங்க. அதை போட்டு கூட சிக்கன் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டு அதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் நன்றி சொல்லுவேன், நீங்கள் கேட்டால் கேட்கலாம். இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கூட கேட்டாலும் நாங்கள் எங்கள் செய்து என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயார். அப்போ வந்து எங்களால் கவுன்சிலர் பதிவு பண்ணி வச்சுருக்கா 4% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு வேகன்சிக்கு நாங்கள் 5 பேர் அனுப்புகிறோம், ஒரு பணிக்காரர்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தயார் கோஷ்டி பிரார்த்தனைக்காக தயார் கோஷ்டி வேகன்சி இருக்குங்க. அதுக்கு வந்து எங்கள்கிட்ட லிஸ்ட்டு கேட்பாங்க. அது போக அவங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பர்லையும் விளம்பரப்படுத்தி அதுவும் நம்ம ஆள் எடுப்பாங்க. அப்போ லிஸ்ட் வேணும்னு ஒரு வேகன்சி ஒரு காலியாக இருக்குது, கீழே வளர்த்து வந்து தயார் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கள்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி கீழே தயார் இல்லை, நாங்கள் வந்து நிரப்ப போவோம், எங்களுக்கு வந்து லிஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்கணும். அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம், 4 பேர் நான் ஒரு வேகன்சி தான் இருக்கும் அப்படின்னாலும் நாங்கள் 4 பேர் நார்மலான பர்சன் எடுப்போம். ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைங்க. அப்படி வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. 1% 1% வந்து உடல் மார்க்கு கைக்கால் ஒரு மார்க்கு அவங்களுக்கு 1% வந்து 1% வந்து கேள்வி காது கேட்காதவங்களுக்கு 1% கண்பார்வையற்றவங்களுக்கு 1% வந்து மதியம் ஆட்சியம் மென்டல் இருக்காங்க பணக்கழிச்சு கொடுக்கணும். அந்த சைடுக்கு வந்து 1% ரிசர்வேஷன் இப்படி வந்து 4% நிர்வகிக்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலைவாய்ப்பு வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாற்றுத்திறனாளி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தில் வந்து புக் வாங்கியிருப்பீங்க. எல்லாரும் புக் வச்சுருக்கீங்க, படிச்சு முடிச்சுட்டாரு, உங்கள் குழந்தை வந்து படிச்சுட்டு 10th படிச்சுட்டு இல்லை
இடஒதுக்கீடு. சரிங்களா தானே? எம்ப்ளாய்மெண்ட் லிஸ்ட்டுக்கு 4%. அது போக டிஎன்பிஎஸ்சியில் எழுதுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சில இடத்துல என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அது இடஒதுக்கீடு என்ன அப்படின்னா, நார்மலாக இருக்கிறவங்க எடுக்கிற மார்க்கை விட இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகள் வந்து அவங்கள விட கம்மியாக எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன், அதுதான் ரிசர்வேஷன். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க குழந்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எந்த இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த திறமை அதிகமாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால என்ன பண்ண முடியும், வேலைக்கு வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு பையன் இருக்காரு. ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணாரு. அவர் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தான் வந்தார். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்தா நார்மலான சைல்டு மாதிரி குழந்தை மாதிரியே இருக்கும், ஒரு நபர் மாதிரியே இருக்காரு. கண்ணாடிலாம் ஒரு வாரம் யாராவது பார்த்தோம்னா அவர் ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னு தான் நான் வந்துடுவோம். ஆனால் அந்த தம்பி போயிட்டே இருக்கிறது ஒரு சோதனை அப்படி முடிக்கும். முட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு கண்ணு கொஞ்சம் கண்ணு ரொம்பவே சரியில்லை, கொஞ்சமாக தான் தெரியுது. அப்போ அவர்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு குழந்தை இன்னொரு நான் சொல்றது எல்லாமே ஏன் கூட வந்து மிக அதிக மதிப்பெண் பெறுறவங்க தான் வந்து ஆஃபீஸர் கேடமி வாங்க முடியும். டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு இப்போ வந்து அரசு வேலை போட்டி தேர்வு தான் வருது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 அப்படின்னு இருக்குது, 2 கலெக்டர் ரேங்க் உள்ள மாதிரி. இப்போ நானும் மேடம் 2 பேரும் குரூப் 2 வந்தவங்க, அவங்களும் குரூப் 2 செலெக்ஷன் வந்தவங்க தான். ஸோ நாங்கள் இந்த மாதிரி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷனில் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கோம். ஸோ இவங்க ஒரு 10 வருஷத்தில் ப்ரொமோஷன் ஆவாங்க. ஸோ நாங்கள் வந்து நார்மல் பர்சன் இருந்தாலும் வந்து மேடம் வந்து ஃபஸ்ட்டு முதல் தேர்வு அவங்க எழுதுகிற முதல் தேர்வுலேயே வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அதாவது 9th படிக்கிறவங்களுக்கு 10th படிக்கிறவங்களுக்கு வெயிட்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நீங்கள் புதுசாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கும் வந்து கிராண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி அலவன்ஸ் கண்ணுக்கு பார்வையாளர்களோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2000 ரூபாய். அது அதே மாதிரி ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது பிஜி பண்ணுறது வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ஐஐடி, ஐஏஎம், அப்புறம் என்ஐடி போன்ற பெரிய இன்ஸ்டிடியூஷனில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து என்னது அப்படின்னா ஆனுவலி டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு 2 லட்சம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் படிக்கிறதுக்காக ஒரு லேப்டாப்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது போக நீங்கள் வந்து வெளிநாடுகளிலே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் கவர்மெண்ட் வந்து லோன்ஸும் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஆண்டுதோடு இது மாதிரி 20 மாணவர்களுக்கு வந்து என்னது அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு இப்படி நீங்கள் வந்து அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஹெச்டியும் பண்ணலாம், மாஸ்டர்ஸும் போய் பண்ணலாம். இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஜியில் வந்து 55% வந்து மார்க் இருக்கணும், தட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து எஜுகேஷன் பொறுத்த மட்டும். ஸோ எஜுகேஷனை தவிர்த்து எனக்கு வேலை வாய்ப்பு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஐடிஐஸ் நிறைய ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபிட்டர் ட்ரைனிங் வந்து நாகர்கோயிலில் சென்னையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் என்னது இருக்குன்னா எனக்கு மல்டிமீடியாவில் அது ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட தேசிய நேஷனல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கான ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் போக ஆவின் பாலகம் மாற்றுத்திறனாளி நகரம் வந்து ஆவின் பாலகம் கட்டுறதுக்கு இருப்பு தொகையாக ஒரு 25,000. அடுத்து இந்த பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு ஒரு 20,000 சேர்த்து மொத்தம் 50,000 வரைக்கும் என்னது அப்படின்னா அவங்க வந்து மணி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் பெருசாக வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகல. ஸோ கூடி சீக்கிரம் வந்து என்னது இருக்குன்னா அதுவும் ரீச் ஆகிடும். காலை வேளையில் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இந்த நிறுவனருக்கும் மற்றும் இங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இவங்க சிறப்பு குழந்தைகள், இறைவனின் குழந்தைகள். ஸோ அவங்கள வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது, பெற்றோர்களுக்கு. இப்போ என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் மேடம் சொன்னாங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக அதை வந்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, நான் அந்த பண்ணி விடுறேன். எப்படின்னா மாற்றுத்திறனாளி திருமணம் பண்ணால் என்ன கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? தெரியல. அதாவது இப்போதைக்கு முதல் 4 கிராம் தங்கமாக இருந்துச்சு, இப்போ 8 கிராம் ஆக்கியிருக்காங்க. அப்புறம் அமௌண்ட் வந்து 25,000. அந்த 25,000ல் ஒரு 12,500 செக்காக கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 12,500 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், நிரந்தர வைப்பு நிதியில் போட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்கும்.
ஒரு 12,500 ரூபாய்க்கு உங்களுக்கு செக்கு உடனே பயன்படுத்தக்கூடிய செக்கு மாதிரி கொடுக்குறாங்க. 8 கிராம் தங்கம், அது இப்போ 4 கிராம் தங்கத்தை 8 கிராம் மாற்றிருக்காங்க. இதே வந்து அவங்க டிப்ளமோ முடிச்சுட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 25,000 கொடுக்குறாங்கல்ல, அது 50,000 ஆகும். இது வந்து இப்போ நான் சொல்றது வந்து இந்த மனநலம் குறைவான குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. எந்த மாற்றுத்திறனாளிகளும் சரி, கை கால் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, இல்லை காது கேளாத மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, இல்லை வாயை பேச முடியாத பார்வையற்ற எல்லாத்துக்குமே அவங்க திருமணம் பண்ணும் பொழுது இந்த 8 கிராம் தங்கமும் 25,000 ரூபாய். அதே இது அவங்க ஒரு டிப்ளமோ இல்லது பட்டப்படிப்பு முடிஞ்சிருந்தா ஒரு 50,000 ரூபாயாக மாறும். அவங்க மாற்றுத்திறனாளியை திருமணம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் பர்சன் திருமணம் பண்ணாலும் சரி, அந்த கேட்டகரி வைஸில் அவங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கும். ஸோ நீங்கள் பராமரிப்பு தொகையை வாங்கிக்கலாம். அப்புறம் மேடம் ஏற்கனவே சொன்னாங்க இவங்களுக்கு அரசு பணி, ஆனால் இதுக்கு அவங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. மருத்துவ படிப்புலையும் தமிழ்நாடு அரசு ரிசர்வேஷன் உண்டு. ஆனால் இப்போ உதாரணமாக அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் வந்து ஒரு 100 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு 5,000 போஸ்ட் அப்படின்னா 5,000க்கு 4 4, 1000க்கு 40, இப்போ 5,000க்குன்னா 200 போஸ்ட் வரும். 200 பேர் கூட எழுத மாட்டாங்க மாற்றுத்திறனாளிகள். நேற்று ஒரு சார்ட்ட பேசினேன், அப்போ சொன்னார் அது எழுத மாட்டாங்க, அது வேக்கண்டாக இருக்காங்க. அந்த படிப்பில் MBBS மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க படிக்கக்கூடியது. ஸோ இது இங்கே குழந்தைகள் மட்டுமில்லை, இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக படித்து அவங்க ஒரு அட்டன் பண்ணிட்டு வந்தாவே அவங்களுக்கு மருத்துவ படிப்புக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த +1 அந்த கணிதம், உயிரியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயிரியல் படிப்பு, அந்த உயிரியல் படிப்பு படித்தவங்க தான் வந்து மருத்துவருக்கு எலிஜிபிள். அப்போ என்னது, அந்த ஒரு 50% மதிப்பெண்களோட +2 பாஸ் பண்ணி வேற கேட்டகரி மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அந்த நீட் எக்ஸாம் நிறைய நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். நீட் எக்ஸாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து மாற்றுத்திறனாளிகள் எத்தனை வேக்கன்ட் இருக்கோ அதை விட எழுதுறவர்கள் கம்மியாக இருக்கிறாங்க. ஏன்னா இது நம்ம அதை செய்ய முடியுமா, போக முடியுமா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பொறியியல் படிப்பு பர்டிகுலராக அந்த நீட் எக்ஸாம் மருத்துவ படிப்பு தான் வேக்கன்ட் இருக்கு. மற்றபடி பொறியியல் படிப்பு எல்லாத்தையுமே அவங்க எழுதுனா மற்ற அவங்களுக்கு அவங்க தான் போட்டி. சாதாரண நல்லா இருக்கிறவங்க அவங்களுக்கு போட்டி கிடையாது. ஸோ அப்படின்னா போட்டி வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த எக்ஸிபிஷன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸிபிஷன் சம்பந்தம் எல்லாருமே வயதானவர்கள் இருப்பாங்க. அப்போ வந்து போட்டி கடுமையாக இருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் போட்டி. அப்படி நம்ம வந்து இதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதற்கு அடுத்ததாக இப்போ முன்னாடி வந்து மேடம் சொல்லிட்டாங்க, நான் திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணுறேன். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நம்மளுக்கு பதிவு அடிப்படையில் வேலை கொடுத்த காலம் ஒன்று இருக்குது. இப்போதைக்கு வந்து அடிப்படை பணியாளர், வாட்ச்மேன், துப்புரவு பணியாளர், அலுவலக உதவியாளர், பியூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்டகரி மட்டும்தான் வந்து நம்மளுக்கு சீனியாரிட்டியாக போகுது. மிச்சம் எல்லா கேட்டகரியுமே பரீட்சை எழுதி வரணும். ஸோ இந்த பரீட்சை எழுதுறதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் நடத்திக்கிறோம். அது வந்து ஸ்பெஷலாக இப்போ உதாரணமாக இங்கேருந்து இருக்க மூவ் பண்ணி வர முடியல, 2 கட்டணம் அவ்வளோ தூரம் வந்து நம்ம பிரயாணம் பண்ணி வர முடியாது. ஸோ ஒரு மற்ற வேறு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த மாதிரி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு நீங்கள் தகவல் தெரியுங்க. இப்போ நாங்கள் என்னைக்காக ஒரு நாள் பத்திரிகையில் கொடுப்போம். எங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் நடந்தது. அடுத்தது என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது. 3வது உதவித்தொகை, சாதாரண நபர்களுக்கு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, இந்த ஸ்கீம். சரி, இப்போ அந்த வகுப்புகள் நடைபெறுது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேப்பர்கள் நடந்திருக்கும். இன்னைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வாட்ஸ்அப் எல்லாருக்குமே தெரியும். வாட்ஸ்அப் மாதிரியே டெலிகிராம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. டெலிகிராம்னா முன்னாடி அதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னாடி நம்ம தந்தி கொடுத்துருந்தா டெலிகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வாட்ஸ்அப்னா ஒரு பச்சை கலரில் இருக்கிற மாதிரி டெலிகிராம் ஒரு ஊதா கலரில் ஒரு ஆர்வம் மார்க் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்துறதுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து ரொம்ப பிரபல்யமான ஒரு இதுதான். இப்போ நம்ம ஃபேஸ்புக் சொல்கிறோம், இன்ஸ்டாகிராம் சொல்கிறோம், வாட்ஸ்அப் சொல்கிறோம், அதே மாதிரி டெலிகிராம் இருக்குது. யாருக்கும் தெரியலன்னு நீங்கள் கேளுங்க, நான் ப்ரோக்ராம் முடிச்சோம்னா நான் அதுக்காக அதை நீங்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கிட்டு அதில் நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கோம். எப்படி யூடியூப்பில் சேனல் வைக்கிறாமோ அதே மாதிரி டெலிகிராமில் சேனல் வச்சுருக்கோம். டிஎன்னா தமிழ்நாடு, டிஎன் கொஞ்சம் இடம் விட்டுட்டு கேரியர், CAREER, டிஎன் கேரியர் சர்வீசஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சீங்கன்னாவே தமிழக அரசின் வந்து அந்த கோபுர சிம்பல்
கோபுரசம் போட்டு ஒரு யூடியூப் சேனல் வரும். அந்த யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு, ஒரு கான்ஸ்டபிள் தேர்வு, ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வீடியோஸ் இருக்கும். இப்போ பொருளாதாரம் சப்ஜெக்ட், கணிதம், தமிழ் அப்படின்னா தமிழுக்கு ஒரு 30 வீடியோ இருக்கும். அது வீடியோ 1லேருந்து பார்த்தாச்சுன்னா ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிடும். இதில் யார் நடத்துகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓவராலாக நாங்கள் வந்து டீச்சிங்கில் பெஸ்ட் டீச்சர்ஸ் அனுப்புவோம். அந்த டீச்சிங் வீடியோ பார்த்து அவங்கள பெஸ்ட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்து அதனால மீண்டும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ மானிய கோரிக்கை சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொதுவான விஷயங்கள். அதே மாதிரி மேடம் வந்து ஸ்காலர்ஷிப் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி சுயமாக நம்ம ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா சாதாரண நபர்கள் வந்து அது தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கிராமப்புற மாணவர்கள்னா 35% வரைக்கும் அரசு மானியம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் வந்து மாவட்ட தொழில் மையம். மாவட்ட தொழில் மையம்ன்றது கலெக்டர் ஆஃபீஸ் தூத்துக்குடி நோக்கி வந்தோம்னா இந்த பைபாஸ் கிட்ட இருக்கு மாவட்ட தொழில் மையம்னு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லோன் வாங்குறாருன்னா 3.5 லட்சம் ரூபாய் அரசு மானியமாக கொடுக்கும். மிச்சம் 6 லட்சம் மட்டும். அது 6 லட்சத்தில் ஒரு 50,000 அவர் ஓன் கான்ட்ரிபியூஷன் போடணும். எப்பயுமே 35% வந்து அரசு மானியம் கொடுத்துட்டாச்சுன்னா 5% அவர் சுயமாக போடணும். ஏன்னா அவர் காசு போட்டால் தான் அந்த தொழில் அவருக்கு ஒரு அக்கறை எடுத்துக்கிறாங்க. மிச்சம் 35, 40%, மிச்சம் 60% அவங்க லோன் வாங்கிக்கணும். இதில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கீம்லையும் கம்யூனிட்டி வைஸாக லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு கொஞ்சம் 35%, 30, 25 அது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லா தொழில்களும் அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறது, சின்ன தொழிலிருந்து பெரிய தொழில், சின்ன இப்போ 10,000 ரூபா லோன் வாங்குறதுலேருந்து நீங்கள் வந்து அதிகபட்சமாக வந்து லட்சக்கணக்கில் லோன் வாங்குற வரைக்கும் அதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரசு மானியத்தோட இருக்குது. இந்த 5% நம்ம போடுறோம் இல்லையா, இந்த 5% மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையில்லை. 5% அவங்க செல்ஃபாக முதலீடு பண்ண வேண்டிய சாதாரண நபர்கள் 5% ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. இந்த 5% மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு அரசே வழங்கிடும். அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35 + 5 40% கிடைச்சிடும். மிச்சம் 60% அவங்க வந்து லோனாக வாங்கினா போதும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சொன்னாங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான இருக்கு. அது சொன்னால் டேட்டாஸாக வரும். சாருக்கு நான் அனுப்பிச்சுடுறேன். அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் படிக்கும்போது வந்து நல்ல மாதத்துக்கு 25,000 அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கல்வி உதவிகளோட மாதத்துக்கு 25,000 கல்வி உதவிகளோட பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு இந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து அதிகமாக வரும். அப்புறம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் எங்கள் ஸ்கூலில் வந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து அவேர்னஸ் செஷன் என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அவேர்னஸ் செஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ தூரம் வந்து அந்த ரிவைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்து பெனிஃபிட் எடுத்து நம்ம பசங்களுக்கு என்னென்ன அதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கணும். ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்கும் சரி
கண்டிப்பாக உண்டு. எங்களுக்கு வந்து இங்கே மாடல் டெஸ்ட் படித்தோம் ஆஃபீஸில், அதுவே எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்டாஃப் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். உண்டு, கண்டிப்பாக உண்டு. அவங்க டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது மாற்றுத்திறனாளி கொடுக்கும்போது அதில் ஒரு ஆப்ஷன் கேட்போம், உங்களுக்கு ஸ்ட்ரைக் வேணுமா வேணாமா, அப்போ எஸ் கொடுத்துடணும். கொடுத்தாச்சுன்னா டிஎன்பிஎஸ்சிலேயே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு சென்டரில் 1000 பேர் பரிசு எழுதுறாங்கன்னா அது வந்து எத்தனை பேர் வந்து மாற்றுத்திறனாளி கேட்டுருக்காங்க, அவங்களே வந்து ரெடி பண்ணிடுவாங்க அபிஷியலாக. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. ஆமாம், இப்போ வந்து 3 மணி நேரம் படித்தா அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம். யார் யார் வந்து மாற்றுத்திறனாளி ஸ்ட்ரைக் வைக்கிறாங்களோ ஸ்ட்ரைக் கொடுத்தாலுமே அவங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூடுதல் நேரம் 3 மணி நேரம் தான் இவங்களுக்கு 4 மணி நேரம். ஸ்பீச்சுக்கு பின்னாடி வந்து பிள்ளைகளை பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு உதவி கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த பராமரிப்பு இருக்கு சார். பின்னாடி வந்து அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு பாடுறாங்க. ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அவருடைய ஸ்பீச்சரை பார்க்கணும்னாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை உண்டான்னு நான் கேட்குறேன். பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது சலுகை உண்டான்னு கேட்குறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சலுகை கொடுக்கணும்னு தெரியல. சரி, இதுக்கு வந்து அரசு ஊழியர்கள் கொடுக்குறாங்க. வந்து உங்களுக்கு அரசு ஊழியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து இப்போ சாதாரண ஒரு அரசு ஊழியர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, கணவன் இறந்து போயிட்டா மனைவிக்கு பென்ஷன் உண்டு, மனைவி இறந்து போயிட்டா அது கணவனுக்கு பென்ஷன் உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில் வந்து குழந்தைகள் 2 பேரும் பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து 25 வயது வரைக்கும் பென்ஷன் இருக்கு. 25 வயது வரைக்கும் அரசு ஊழியர்களை பொறுத்தளவுக்கு அது பழைய ஸ்கீம்ல இருந்துச்சு. ஆனால் அதுவுமே இப்போ அரசு ஊழியர்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் பென்ஷன் இப்போ நாங்கள் புதுசாக 2003 முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் பென்ஷன் இருந்துச்சு. இப்போ புதிய ஸ்கீம்ல பென்ஷன் இல்லை. அப்போ அந்த பழைய ஸ்கீம் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வரைக்கும் அந்த வந்து ஓய்வூதியம், அந்த பெற்றோர்களுடைய ஓய்வூதியம் அந்த குழந்தைங்களுக்கு இருந்துச்சு. ஆமாம், பட் நான் விசாரிச்சு சொல்றேன் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில், ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நான் சார் தம்பி மேம்பாடு வந்துட்டு திரும்பியும் முடிச்சிருக்கான், போன வருஷம் தான் முடிச்சிருக்கான். அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்காது. முடிச்சிருக்கான், கொஞ்சம் வந்து புரிதல் கம்மியா இருக்கு சார். அப்போ வந்து பேச்சு சுத்தமாக பேச மாட்டான். வந்து பட்டய படிப்பு அது தேர்ச்சி பெற்றுட்டாரா இல்லை படிப்பு ஏதாவது அரியர்ஸ் இருக்கா? இல்லை, அரியர் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். திருநெல்வேலியிலையும் இந்த செய்தித்திறன் துறைப்படங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி போன வருஷம் போட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இப்போ மதுரையிலையும் சனிக்கிழமை தனியார் துறை வேலை வாய்ப்பு தானே? ஆமா, தனியார் துறை வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. ஆமா, திருநெல்வேலியிலையும் அந்த காலேஜ் சாய்ச்சொல்லா அதுல ஒரு இதுல மட்டும் ஃபெயில் ஆயிட்டா. 3 எக்ஸாம்ல 2 மார்க் ஆனா ஃபெயில் ஆயிட்டா. இப்போ மதுரையில போட்டுருக்காங்க சனிக்கிழமை. இவருக்கு வந்து டிப்ளமோல எத்தனை பேப்பர் அரியர்ஸ் இருக்கு? 6 இருந்துச்சு. மொத்தம் பாஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்குமே மொத்தம் ஒரு 25 பேப்பர் கிட்ட வரலையா? இப்போதைக்கு ஒரு 8-9 கிளியர் பண்ணிருக்காங்க. பாஸ் பண்ண முடியுமா? இன்னும் ரிசல்ட் வரல. கொஞ்சம் பாஸ் பண்ண இருக்குங்க. பொதுவாக இந்த வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும். பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு நான் இங்கே வேலை முன்னாடி எனக்கும் அவர் தெரியாது. ஸோ எந்த கம்பெனியில் தெரிவிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மாநில அரசு நம்மளுக்கு வேலை தெரியும். மாநில அரசில் வேலை இருக்கிறவங்க ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க, அரசு பள்ளியில் இருக்கு, அதில் வேலை பார்க்குறவங்க மாநில அரசு வேலை பார்க்குறது. அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, காவல் நிலையங்கள் இருக்கு, அதே மாதிரி விஏஓ இருக்காங்க. ஸோ நாங்கள் எம்ப்ளாய் பண்ணிட்டு ஒவ்வொரு துறைகள் இருக்கு, தேசிய துறை, இதெல்லாம் மாநில அரசு கீழே வருது. அதே மாதிரி மத்திய அரசு வந்து மத்திய அரசு கீழே வந்து ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ், நிறைய துறைகள் இருக்கு மத்திய அரசு கீழே. இதற்கு போக பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அதில் வந்து சேலம் இரும்பு எஃகு ஆலை, நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த இபி, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கார்பரேஷன் இதில் வந்து இந்த டிப்ளமோ உங்களோட டெக்னிக்கல் வேலை வாய்ப்பு வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது. நெய்வேலி டிகிரி கார்பரேஷனுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 50 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அந்த இதில் வந்து பர்டிகுலராக டிப்ளமோ படித்தவங்களுக்கு தான் வேலை, வெறும் பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு வேலை இருக்காது.
இப்போ உதாரணமாக வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அதுலேயும் அதே மாதிரி இபியில் போனாலும் அவங்க அந்த டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் அதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட வந்து 2016 மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தின் அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிசர்வேஷன் இருக்குது, அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. இப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் 4% கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால பொதுத்துறை நிறுவனங்கள் மத்திய அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசு, மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் தான் அதிகம், மாநில அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரிசர்வேஷன் உண்டு. ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் அதை சொல்றேன்னா அதில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஏன்னா எடுக்கக்கூடிய 90% பணியாளர்கள் லைசன் எல்லாமே அவைலபிள், பைக் எல்லாமே அழைச்சிட்டு இது வாங்கலாம் சார். மாசம் மாசம் 1500 ரூபாய் வாங்கல. இப்பதான் எழுதி கொடுத்துருக்கோம், இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. இந்த குடியே பார்த்துட்டு இப்படி இவ்வளவு நாம கூடி போயிருக்கேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% மாதிரி 69% இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றாங்க. அதுல எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா 31% பொதுப்பிரிவு, எந்த கம்யூனிட்டி பார்க்க மாட்டாங்க, 31% பொதுப்பிரிவு, 69% இடஒதுக்கீடுல பிசிக்கு முந்தி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30 கொடுத்தாங்க, அதுல முஸ்லிம்களுக்கு 3 கொடுத்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அவங்களுக்கு வந்து எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 20%, ஆதி திராவிடருக்கு 15%, ஆதி திராவிட அறந்ததியருக்கு 3%, பழங்குடியினருக்கு 1, மொத்தம் 69% அதை கொடுக்குறாங்க. பிசிக்கு பிசிஎம்முக்கு சேர்த்து 30, மிகவும் பிற்படுத்தப்பட்டது 20, ஸோ 30, 20, 50, இவங்களுக்கு 15, 3, 1, 19, 69% தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஊருக்கு இந்த இடஒதுக்கீடு கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு பின்பற்றனால இவங்க கேட்ட மாதிரி இவங்க ஊரில் வந்து அந்த ஒரு விஓ அது வந்து கஷ்டம். அந்த நேரத்தில் ஒரு தலையாரி போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகுது, அந்த தலையாரியா இருக்கிறவர் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு, இல்லை தலையாரியா இருக்கிறவர் ப்ரொமோஷன் ஆகி விஏ ஆகிடுவார். ரெண்டு கேட்டகரியில் தான் உங்களுக்கு அந்த ஊரில் பணிக்காரிடம் வரும். ஒன்று அவர் ரிட்டையர்ட் ஆகிடணும், இல்லைன்னா ப்ரொமோஷன் ஆகிடணும். அப்படி வரும்போது இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பிசி பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் எம்பிசிலையோ இல்லை எஸ்சிலையோ காலியிடம் வந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லாமல் ஆகிடுங்க. ஏன்னா உங்கள் ஊரில் காலி பணியிடம் வர்றதே வந்து ரொம்ப ரேர். அப்படி காலி பணியிடம் வரும்பொழுதும் அதே கம்யூனிட்டியில் வர்றது ரேர். அதனால தலையாரி போஸ்ட்டுக்கு அது கிடைக்கணும், அப்படி வாய்ப்பு இருந்தால் வரும். ரிசர்வேஷன்ல வந்து ஒருவேளை வந்து முன்னுரிமை உடையவர் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து அந்த ஊர்ல ஆள் இல்லை, அந்த கம்யூனிட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் நான் தொழிலுக்கு லோன் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க மூலியமா. நானும் பேங்க் ஸ்டேட் பேங்க்லேருந்து மாநிலம் எல்லாம் அழைச்சி பார்த்து எதுவும் சேங்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போதான் சுய உதவி மாதிரி லோன் எதிர்பார்த்துருக்கேன். ஒரு ஆட்டோ போகிறவங்க பிளான் பண்ணியிருக்கேன். அது லோனுக்கான லோன் கொடுக்க மாட்டேங்க. நீங்க மாவட்ட தொழில் மையத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நீங்க நேரடியாக போய், அதாவது நம்மளுக்கு 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து நம்மளுக்கு ஒரு பேங்க்ல நம்ம வந்து கணக்கு வச்சிருக்கோம்,
பேங்க்ல நமக்கு அக்கௌண்ட் இருக்கு, அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா, அதாவது மாவட்ட நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், முதல் மாவட்ட தொழில் மையம் போகணும். அந்த மாவட்ட தொழில் மையம் நான் என்ன சொன்னேன், நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் அந்த பைபாஸ் ரோட்டுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பக்கத்தில் இருக்கு. அந்த நம்ம இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு திருப்பி தூத்துக்குடி நோக்கி வரணும். பைபாஸ் ஸ்டாப் இருக்கு, பைபாஸ் பஸ் ஸ்டாப்புக்கும் கலெக்டர் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புக்கும் நடுவில் ரோடு மேலே இருக்கு மாவட்ட தொழில் மையம். அங்கே போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் வந்து கிராமப்புறமா நகர்ப்புறமா என்ன கம்யூனிட்டின்னு பார்ப்பாங்க. என்ன தொழில் தொடங்குன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஸ்கீமில் உங்களுக்கு லோன் வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட், மானியம், அரசு தள்ளுபடி கூட வரும், எந்த ஸ்கீம்னு அவங்க பார்த்துருவாங்க. பார்த்து சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா, இந்த லோனை நாங்கள் வந்து அப்ளை பண்ண எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா, ஆனால் அப்ளை பண்ண 195 பேருக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த அப்ளை பண்ணது இதில் வந்து என்ன சில பேர் என்ன செய்யணும், தொழிலே தொடங்காம சில பேர் செய்யக்கூடிய தவறுகள்னால அந்த மாதிரி பிரச்சனை வந்து தொழிலே தொடங்காம 10 லட்ச ரூபா வாங்குவாங்க, லோனையும் கட்ட மாட்டாங்க, தொழிலும் தொடங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அரசாங்க பணம் விரைவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த லோன் சேங்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி இருக்கும், ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அதில் மாவட்ட தொழில் மைய ஜிஎம் இருப்பாங்க, அப்புறம் மேடம் போவாங்க, எங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மேடம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கடுத்து லீட் பேங்க் மேனேஜர், மொத்தமாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வங்கிகளுக்கு மொத்தமாக ஒரு தலைவர் ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஒரு பேங்க்குக்கு மேனேஜர் இல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எல்லா வங்கிகளுக்கும் மேனேஜர் அங்கே இருப்பாங்க. அப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது அதை கேட்பாங்க, உங்களுக்கு தொழில் தொடங்கணும்னா அந்த தொழில் தெரிஞ்சிருக்கான்னு கேட்பாங்க. எந்த தொழிலாம் ஒரு ரைஸ் மில் வைக்கிறாங்க இதுனா, அப்போ அந்த தொழிலை பற்றி அவர் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் அவசியமா. இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுன்னு சொல்லும்போது நாங்கள் மற்றதையும் கேட்க மாட்டாங்க, லைசன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கீங்களா, லைசன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே என்ன பார்த்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு. இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே தான் பிணையம் முடியும். ஒரு லோன் வாங்கும்போது ஒரு 15 லட்சம் வாங்குறீங்கன்னா இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஜவாப்தாரியா இவர் கட்ட முடியாது நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடணும். ஸோ 10 லட்சத்துக்கு கீழே அப்படின்னா அது கிடையாது, அந்த யார் என்னன்னு தெரியாது. அப்போ நீங்கள் உங்களை கேட்டுட்டு நீங்கள் சொல்லணும் அந்த கமிட்டியில், உங்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தக்கூடிய கமிட்டியில் வந்து அந்த பேங்க் மேனேஜர், மாவட்டத்தில் உள்ள பேங்க் மேனேஜர் இருப்பார். ஐயா இந்த மாதிரி நான் வந்து லோன் வாங்க ரெடியாக இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி எந்த வங்கியும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, ஒன்று ஏதாவது வங்கி வந்து நினைக்கிறதுனா நீங்களே ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிடலாம். இந்த லோன் மூலமாக இந்த வங்கி மூலமாக நான் கடன் வாங்குறேன், கனரா பேங்க்கு எந்த பேங்க்கோ நீங்கள் போடலாம், இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்னு போடலாம். அப்போ எந்த வங்கியும் உங்களுக்கு தயாராக இல்லைன்னா நீங்கள் அதை எஃப்டியாக விடலாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டம் போல வில்லேஜ் தான் இருக்கு இல்லையா, இந்த வில்லேஜுக்கு இந்த வங்கியில் கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? விளாத்திக்குளத்தில் இந்த தாலுக்கில் ஒரு 100 ஊர் 50 ஊர் இருக்குன்னா எந்த ஊருக்கு எந்த வங்கி கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வங்கி அவங்களே ஃபில்அப் பண்ணிடுவாங்க. ஃபில்அப் பண்ணி அவங்க அனுப்பும்போது அவங்க கொடுப்பாங்க, கொடுத்தா அவங்களுக்கு ஆகும். அதனால் நீங்கள் போய் அதை அவங்கள்ட்ட கேட்டு இது பண்ணலாம். தொழில் நிறுவனம் மாவட்டம் அவங்க
10 லட்சம் வரைக்கும் பிள்ளைங்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு வந்து கடை போட வசதி இல்லாதனால நீங்கள் வந்து வண்டியில் போய் வியாபாரம் பண்ணுறீங்க. ஒரு இடத்துல நீங்கள் கடையை போட்டீங்கன்னா அதான் பண்ணுறது. அதே மாதிரி அப்போ நீங்கள் அந்த மாதிரி என்ன கடை இருக்கோ அதில் 10 நாள் இருக்குதோ ஒரு 10 நாள் என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க ஒரு வேலைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி சம்பளம் வேலையில் தெரிஞ்சுக்கணும். அதே இந்த கடையில் என்ன இருக்கு ரொம்பலாம் வந்து சும்மா அடிப்படையாக எப்படி ஜாமான் வாங்குறாங்க எவ்வளோ விற்கிறாங்க எவ்வளோ போனாங்க இப்போ என்ன கேட்கணும்னா ஜாமான் வாங்கினா உங்களுக்கு எத்தனை % லாபம் கிடைக்கும். அப்போ நீங்கள் லோனை கட்டிக்கிறீங்களா? இப்போ 1 லட்சம்னா வந்து ஒரு மாதம் 2200 கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 லட்சம் வாங்கினீங்கன்னா 4000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு 4000 ரூபா வருமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ 30 நாள் எவ்வளோ கிடைக்கும்? அப்படி கேள்வி கேட்பாங்க. அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா கிடைக்கும், எனக்கு செலவு 100 ரூபா போகும், மிச்சம் 200 ரூபா இருக்கும், எனக்கு மாதம் 6000 ரூபா கிடைச்சிடும், அப்போ நான் லோனை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பாக எங்கள் ஆசிரியரின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு வந்து வெளியில சாப்பாடு வந்து அரைனா அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பொம்பளை பெண்களுக்காக மட்டும் நம்ம வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாராவது தெரிஞ்ச பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்க தயவு செஞ்சு எங்க வசதியில் சொல்லுங்க, அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? மேடம் வந்து இந்த லோனை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, என்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு தூத்துக்குடி பொறுத்தலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பாக எடுத்து நெக்ஸ்ட் மந்த்லேயே வந்து ஏதாவது ஒரு ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். அவங்க இங்கே வர முடியாலும் அவங்களும் இங்கே வர சொல்லி ஏதாவது செஷன் ஏதாவது பிளான் பண்ணாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணுவோம்.